வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ரைட் சைடே பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஷேப் இருக்கும். ஸோ அதை எதுவும் பண்ணாமல் இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் சைஸுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்கொயர் சைஸ் இந்த மாதிரி கிராப் பண்ணுறப்பே உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பார்டர் மாதிரி அந்த கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக வந்து ஸ்கொயர் சைஸ் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணோம். ஸோ லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் ஒரு லைட்டாக மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் அது வந்து அந்த ஃபோட்டோவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு சைட்லலாம் லைட்டாக மட்டும் நான் வந்து அந்த ஒயிட் கலர் பார்டர் தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ண மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், நான் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் சைஸு கிராப் பண்ணி கரெக்டாக வந்து நான் அந்த பாக்ஸு உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் அந்த ஒயிட் கலர் பார்டர் மாதிரி சைடில் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதுக்கு சென்டரில் நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து செட் பண்ணணும். இப்போ எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து கீழே இருக்க அந்த ஃப்ரேம்லேயும் செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ஒரு ஃபோட்டோ கீழே ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்து மேலேயும் கீழேயும் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் டைம் டியூரேஷன் எல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நம்ம 2 ஃப்ரேம்லேயும் எப்படி ஆட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வேறு லிரிக்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேசிக்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணி அதில் BO05 அப்படின்னு இருக்கும். ஸோ B05 அப்படின்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் தான் ஷோ ஆகும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 25 வச்சுட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ 2 ஃப்ரேமுக்கும் மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து மேலே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக ஜூம் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சாங் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதாவது கூட சாங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.